திமுக ஆட்சியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று மக்கள் சொல்வதாக வாய்க்கூசாமல் பொய் பேசிக் கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலினின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்கள் கண்ணீர் கடிதத்தை யாராவது அனுப்பி வையுங்களேன் என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள். 2021 தேர்தலில் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி எண் 311 சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை நிறைவேற்றுங்கள் என்று கோரி தொடர்ந்து 17வது நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள். இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளான திரு ராபர்ட், தலைவர் திரு ரெக்ஸ் ஆனந்தகுமார், திரு கண்ணன் உள்ளிட்ட 8 பேரை ஹவுஸ் அரெஸ்ட் செய்துள்ளது ஸ்டாலின் அரசு. என்ன அநியாயம் இது? நடப்பது மு.க. ஸ்டாலின் ஆட்சியா அல்லது முசோலினி ஆட்சியா என்று கேட்கும் அளவுக்கு சர்வாதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் நின்று ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது திமுக. இப்படி சங்க நிர்வாகிகளை வீட்டுச் சிறையில் வைத்து அவர்கள் செல்போனை கூட பறித்து கொண்டு சுவிட்ச் ஆஃப் செய்து தற்போது வரை அவர்களை டார்ச்சர் செய்து கொண்டிருக்கும் இந்த அரசை என்னவென்று சொல்லி நொந்து கொள்வது? சுமூகமான முறையில் போராட்டத்தை எதிர்கொள்ள தெரியாத கையாலாகாத பொம்மை முதல்வரின் அரசு இப்படி சட்டத்திற்கு புறம்பான வகையில் கைதுகளில் ஈடுபடுவதும் ஒரு செல்போன் போன்ற அடிப்படை உரிமைகளை கூட மறுப்பதும் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று பொங்கி தள்ளி இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். திமுக அரசால் அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்டு வீட்டுச் சிறையில் உள்ளோருக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் இந்த முதல்வர் தான் ஏற்க வேண்டும். அறவழியில் போராடியதற்காக ஆசிரியர்களை கைது செய்து மறைத்து வைத்து துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்டால் அமைதி அமைதி அமைதியோ அமைதி காக்கிறது திமுக. போராடும் இடைநிலை ஆசிரியர்களை லெப்ட் ஹேண்டில் டீல் செய்கிறது திமுக. போராடினால் கைது, வாய்ப்பேசினால் வேலையை விட்டு தூக்கிவிடுவோம் என மிரட்டுவது என்று எங்க கோரிக்கைகளுக்காக போராடக்கூட எங்களுக்கு உரிமை இல்லையா என்று கேட்டால் தன் பாசிச முகத்தை காட்டுகிறது. இதுதான் திமுக அரசு ஊழியர்களுக்கு காட்டும் நன்றியா? கடந்த 2021 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே இந்த அரசு ஊழியர்களின் ஓட்டுக்கள் தானே. இதை திமுகவே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதே. ஆனாலும் ஆட்சிக்கு வந்தவுடன் நன்றி மறந்து இப்படி தன் கோர முகத்தை காட்டுவதாக நொந்து கிடக்கிறார்கள் அரசு ஊழியர்கள். நிலைமை இப்படியே இருந்தால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆசிரியர்களின் வாக்குகளை வாங்க என்ன செய்ய போகிறது இந்த விடியா திமுக? அரசு ஊழியர்களை கை கழுவ பார்க்கிறதா திமுக? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு இன்று கைது செய்து வீட்டுச் சிறையில் வைத்து சர்வாதிகாரம் காட்டுவதுதான் திமுகவின் உண்மை முகமா? திமுகவுக்கு முடிவுரை எழுதப் போகிறதா வாக்குறுதி எண் 311 என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.